ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ஹாஃப் பனானா எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேண்டாம் அப்படின்னா வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் நல்லா குலைவாகவே இருக்கணும். உங்களால் இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிக்க முடியல அப்படின்னா மிக்சிக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். அதை சைடில் இருக்கிற அந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா உருகின உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பனானா பால் எல்லாம் சேர்த்தது, அதில் இந்த ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக அப்ளை ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து அடிக்கடி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமே ஈவனாக நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லைட் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் புட்டிங் வந்து செய்கிறதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இந்த ஒரு முட்டை கூட நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா பால் வந்து சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி வந்து பாலை வந்து சூடாகவும் சேர்க்கக்கூடாது. அதாவது ஒரு முட்டைக்கு நான் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் பால் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக கற்கண்டு பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கற்கண்டு கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், கலரும் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஏலக்காய் வந்து இந்த எக் புட்டிங்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த கட்டியும் இல்லை. இப்போ வந்து இதை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 2 பவுல் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு பால் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரே பவுலில் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு இட்லி பிளேட் வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஆவியில் தான் வந்து வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த எக்கு பால் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி கத்தியில் வந்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் முட்டை எதுவுமே ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட எக் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பவுலில் இருக்கிற எக் புட்டிங் வந்து பிளேட்டுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக் புட்டிங் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து 4 டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உலர் திராட்சை வந்து நான் எடுத்திருக்கேன், ட்ரை கிரேப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் இருக்குது இல்லையா, காய்ந்த அத்திப்பழம், அது இருந்தால் கூட இது கூட 2 சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி 3மே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வால்நட்ஸ் இருந்தால் அது கூட 2 சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, பிஸ்தா எல்லாமே நான் 10 வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்படி, என்னென்ன ஃபுட்ஸ்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வந்து லட்டு செய்ய போகிறதால ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், குழந்தைங்களோட ஃபுட்ஸ்ல எல்லாம் கலந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து மிக்ஸியை ஒரு சுத்து மட்டும், ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு பல்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஆயில் மாதிரி கெட்டி ஆகாமல் நல்லா நைஸ் பவுடராக வரும். இப்போ வந்து இதில் இருக்கிற பவுடர் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற பேஸ்ட் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பவுடரும் கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் மறுபடியும் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனியாக ஸ்வீட் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. ஏன்னா வந்து டேட்ஸ்லேயும் ஸ்வீட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ்லேயும் ஸ்வீட் இருக்குது. அதுவே போதும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து பிசையக்கூடாது. அதை வந்து அந்த பேஸ்ட்லேயே வந்து பவுடரை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதுவை ஒரு குட்டி குட்டி லட்டுவாக வந்து பிடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க வந்து இதில் ஒரு லட்டு டெய்லி சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ ஹெல்தி. குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வெயிட் கெயின் ஆகும். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி.